இந்தியா மாதிரியான நாடுகளில் வந்து அரசியல்வாதியோட தனிப்பட்ட வாழ்க்கையும் விவாதிக்கப்படும். நம்ம விவாதிக்காமல் இருக்கலாம், பொதுமக்கள் விவாதிப்பாங்க, எதிர்க்கட்சிகள் விவாதிக்கும். அந்த வாய்ப்பை ஏன் கொடுக்குறீங்க? அந்த வாய்ப்பை ஏன் கொடுக்குறீங்க நீங்கள்? அவங்க பதிலுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, எல்லாருமே என்ன யோகியமா? இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த லெவலுக்கு போகிறதே அசிங்கம் இல்லை. எல்லாரும் யோகியமானா மற்றவங்கலாம் யோகியம் இல்லைன்னா சம்மந்தப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல. இங்கே சம்மந்தப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது உங்கள் யோகியத்தை சந்தி சிரிக்குது இல்லை. நான் இப்பயும் அவரோட அந்த வாழ்க்கை குறித்த எத்தகையது ஒரு கருத்தையும் சொல்ல விரும்பலை. நியாயம் யார் பக்கம், அநியாயம் யார் பக்கம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. 100% திஸ் இஸ் அ ப்ரைவேட் மேட்டர். அவருக்கும் நீதிமன்றத்துக்கும் உள்ள இடையில் அவருடைய அவர் சம்மந்தப்பட்டவர்களுக்கு இடையில் உள்ள விஷயங்கள் அது எல்லாமே. அதை பற்றி நம்ம எதுவுமே பேசக்கூடாது. அது குறித்த செய்திகள் கூட நம்ம காதுக்கு வராமல் இருக்கிறது நல்லது. ஆனால் அந்த அளவுக்கு பெரும்பாலானவங்க இவ்வளோ கண்ணியமாக இருக்க மாட்டாங்க. அதை போட்டு நோண்டுவாங்க, அரிப்பை சொரிஞ்சுப்பாங்க, கெக்கலி கொட்டி சிரிப்பாங்க. எத்தனையோ பிரச்சனை நாட்டில் இருக்கும்போது இதை பேசுவாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.